இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் வாரத்தில் 5 நாட்களும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறுதானிய பிஸ்கட் வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மாணவர் நாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியை தரம் உயர்த்தவும், பள்ளி முதல் கல்லூரி வரையும் மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பேச்சு. கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்கள் தினமாக கொண்டாட்டம். அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கர். ஆசிரியர்கள் வருகை குறித்து ஆய்வு. குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளி முதல்வருக்கு உத்தரவு. காரைக்கால் NIT கல்லூரி அறிமுகப்படுத்தியுள்ள காரைக்காவலன் செயலி அறிமுகம். புதுச்சேரி காவல்துறையின் திறனை மேம்படுத்தும் வகையில் NIT கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து வருகிற 25ஆம் தேதி சட்டமன்ற முற்றுகை போராட்டம். அங்கன்வாடி பணியாளர் நலச்சங்கத்தினர் அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வாரத்தில் 5 நாட்களும் சிறுதானிய பிஸ்கட் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாணவர் நாள் விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் பள்ளிகளுக்கு இடையாக அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தவும், பள்ளி முதல் கல்லூரி வரை மாணவர்களுக்கு இலவச கல்வியை மேம்படுத்தவும் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணவர் நாள் விழா புதுச்சேரி கதிர்காமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகிக்க கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காமராஜர் பிறந்தநாள் விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாணவர்கள் மகிழ்ச்சியாகவும் எளிமையாகவும் விரும்பி கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பொலிவுறு கல்வி திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும், தற்போது போட்டி அதிகரித்துள்ளதால் தங்களது பிள்ளைகளை பெற்றோர்கள் எந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றனர். தனியார் பள்ளி நன்றாக உள்ளது, நல்ல ஆசிரியர்கள் உள்ளனர், அங்கு படித்தால் தங்களது பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள் என்று எண்ணுகின்றனர். தனியார் பள்ளிகளில் வசதியுள்ள பணம் உள்ளவர்கள் தங்களது பிள்ளைகளை சேர்ப்பார்கள். ஏழை மக்களால் சேர்க்க முடியுமா? தற்போது தனியார் பள்ளிகளில் LKG, UKG 1ஆம் வகுப்புகளுக்கு 60,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கின்றனர். அந்த பள்ளிகளில் எப்படி சேர்க்க முடியும்? அதனால்தான் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமித்து ஏழை மாணவர்களுக்கு தரமான கல்வி மட்டும் கொடுக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மேலும் தான் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றல் அதிகமாக இருந்ததாகவும், தற்போது பள்ளிகளில் இடைநிற்றல் என்பது இல்லை, அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்து வருவதாகவும், தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி இருக்க வேண்டும், அடிப்படை கல்வி தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக 157 அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு தற்போது மாலை நேரத்தில் 2 நாட்கள் மட்டும் சிறுதானிய பிஸ்கட் வழங்கப்பட்டு வருவதாகவும், இது 5 நாட்களாக உயர்த்தி விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், தங்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று அறிவித்தது. கடந்த ஆண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது, அதன் முன்பு ஓராண்டு வழங்கப்படவில்லை. அந்த மாணவர்கள் தற்போது கல்லூரியில் படித்து வருவதாகவும், அவர்களுக்கு மடிக்கணினிக்கான தொகை அவர்களது வங்கி கணக்கில் விரைவில் செலுத்தப்படும் என்றார். மேலும் புதுச்சேரியில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அனைவருக்கும் இலவச கல்வி என்ற நிலையில் பள்ளி முதல் கல்லூரி வரை இலவச கல்வி வழங்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். வகுப்புகள், பொலிவுறு பள்ளி, என்ன காரணம்? இந்த பிள்ளைகள்லாம் மகிழ்ச்சியோடு கல்வி கற்க வேண்டும், எளிதாக கல்வி கற்க வேண்டும், விரும்பி கல்வி கற்க வேண்டும் என்பதுதான். ஏன்னு சொன்னால் இப்போது போட்டி அதிகம், பிள்ளைகளிடையே போட்டி அதிகம். எந்தெந்த பள்ளியில் படிக்கிறார்கள், எப்படிப்பட்ட பள்ளியில் படிக்கிறார்கள், பெற்றோர்கள் எந்த பள்ளியை விரும்பி மாணவர்களை அனுப்புகின்றார்கள், பிள்ளைகளை அனுப்புகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அரசு பள்ளியும் தனியார் பள்ளிக்கு இணையாக பெற்றோர்கள் விரும்புகின்றவாறு இருக்க வேண்டும். அதற்குரிய ஆசிரியர் பணியாக நிரப்பப்பட வேண்டும், நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய எண்ணம். ஏன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கும் ஒரு எண்ணம், தனியார் பள்ளி அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, நிறைய ஆசிரியர்லாம் இருக்காங்க, நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்க, நல்லா அங்கே போனால் நமக்கு நம்முடைய பிள்ளைகள்லாம் படித்து நல்லா வந்துடுவாங்க
முன்னேறிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். தனியார் பள்ளிக்கு இணையாகவும் இருக்கணும், ஆசிரியர்களும் இருக்கணும், அங்கே நல்ல கல்வி நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய அரசானது இதில் மிகுந்த கவனம் செலுத்தி தேவையான ஆசிரியர் பணியிடங்களை எல்லாம் நிரப்பி நல்ல வகுப்பறைகளெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு விரும்பி படிக்கின்ற அளவிற்கு அந்த கல்வியை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஒரு நல்ல கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம். பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பொதுத் தேர்வு வெற்றி பெற்று படித்து முடித்த பிறகு அவர்கள் உயர்கல்விக்காக கல்லூரிகளுக்கு சென்று வருவதை பார்க்கிறோம். அப்போது ஒரு நல்ல கல்வி என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக பள்ளி கல்வி என்பது முக்கியமானது. இந்த அடிப்படை கல்வி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை நம்முடைய அரசானது 157 பள்ளிகளில் கொண்டு வந்திருக்கின்றது. 157 பள்ளிகளில் கொண்டு வந்துட்டு அதுக்கு தகுதியான ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் இப்பொழுது அளிக்கப்பட்டு வருகின்றது. ஏன்னா தான் பிள்ளை சிபிஎஸ் பள்ளியில் சேர்ந்து படித்தா நல்லா இருக்குன்னு பெற்றோர்கள் விரும்புகிறாங்க. அரசு பள்ளியில் அதை கொண்டு வந்தால் அரசு பள்ளியில் பிறர் பிள்ளைகளை சேர்க்க வருவார்கள். இது மட்டுமல்ல, அரசானது எத்தனையோ திட்டங்களை பள்ளி கல்வி இயக்கத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. 5 நாட்கள் அந்த மாலை சிறுதானிய அந்த பிஸ்கட், கேக்கு இது மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அது உடனடியாக அமல்படுத்தப்படும் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்ற பிள்ளைகளுக்கு இலவச மிதிவண்டி கேட்பாங்க, எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுங்க அப்படின்னா கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ ஆண்டுதோறும் இலவச மிதிவண்டி கொடுக்க தொடங்கப்பட்டு விட்டது. சீருடைய புத்தகம் இதெல்லாம் காலத்தோடு வழங்குகின்ற நிலை இப்பொழுது இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, மடிக்கணி லேப்டாப் எப்போ கொடுப்பீங்க, ஒரே ஆர்வமாக கேட்பாங்க பிள்ளைகள்லாம். லேப்டாப் எப்போ, ஏன்னா எல்லாருமே வாங்க முடியாது. ஏன்னா 30,000 25,000 40,000 50,000 லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு விலையில் இருக்கும். அப்போது அந்த பிள்ளைகள் கேட்டவாறு லேப்டாப் உடனே வழங்கப்படும் அறிவித்தோம். வழங்கப்பட்டு வருகின்றது. ஒரு ஆண்டு விட்டு போய்விட்டது. முதல்ல அவங்க கல்லூரிக்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு எங்களும் கொடுக்கணும், அறிவிச்சு கொடுக்கலையேன்னாங்க. அதற்குரிய பணத்தை அதாவது என்ன லேப்டாப் என்ன நாங்கள் வாங்கிறோமோ அதற்குரிய பணத்தை அந்த மாணவருடைய வங்கி கணக்கில் விரைவில் செலுத்தப்படும் என்பதையும் நான் இங்கே உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்கள் நாளாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கதிர்காமம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் விழா புதுச்சேரியில் மாணவர்கள் தினமாக கல்வித்துறை சார்பில் கதிர்காமம் அரசு பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி, மேலும் 23 நாடுகளின் பாரம்பரியத்தை விளக்கும் விதத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் மாணவர்கள் வடிவமைத்த காட்சிகளை பார்வையிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் ஆசிரியர்கள் வருகை மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து முதல்வரிடம் கேட்டறிந்தார். மேலும் சரியான நேரத்தில் பணிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் முதல்வருக்கு அவர் உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். முதலில் ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசிரியர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வந்து வகுப்பு எடுக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்தார். குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளி முதல்வருக்கு அவர் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் உள்ள ஆய்வுக்கூடங்களை பார்வையிட்டு அங்கு ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார். பின்னர் வகுப்பறைகளுக்கு சென்று மாணவ மாணவியர்களிடம் உரையாடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் மாணவர்கள் தங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேரடியாக தெரிவிக்கலாம் என கூறினார். மேலும் நீட் தேர்வுக்கு நன்றாக படித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்றும் அவர் மாணவர்களிடையே அறிவுறுத்தினார். மாணவர்கள் நீட் தேர்வு தொடர்பான பாடங்களை எளிதில் புரிந்து கொண்டு படிப்பதற்கு ஏதுவாக பாடக்குறிப்புகளை தமிழில் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என கருத்து தெரிவித்தனர். அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நீட் தொடர்பான பாடக்குறிப்புகளை தமிழில் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு பள்ளி முதல்வருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார்.
காரைக்கால் என்ஐடி கல்லூரி அறிமுகப்படுத்தியுள்ள காரைக்காவலன் எனும் புதிய செயலி அறிமுகம் மற்றும் காவலர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் என்ஐடி கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரியில் கையெழுத்தாகியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையினரின் தொழில்முறை தரம் மற்றும் திறனை மேம்படுத்தும் முயற்சியில் புதுச்சேரி காவல்துறை காரைக்கால் என்ஐடியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் காரைக்கால் என்ஐடி இயக்குநர் கான்கிரேகர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வன்முறை, போக்குவரத்து மீறல்கள் மற்றும் தெரு பாலியல் துன்புறுத்தல் போன்ற எந்த ஒரு குற்றங்கள் தொடர்பான புகார்களையும் ஆன்லைனில் பதிவு செய்ய உதவும் குடிமக்களை மையமாக கொண்ட ஒரு செயலியான காரைக்காவலன் செயலியை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் பேசிய டிஜிபி ஸ்ரீனிவாஸ், காரைக்கால் என்ஐடி புதுச்சேரி காவல்துறையினருடன் இணைந்து மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஒத்துழைத்ததற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் காவல்துறையினரின் கல்விசார் ஒத்துழைப்பு கல்வி நிறுவனங்களுக்கும் காவல்துறைக்கும் பயனளித்துள்ளதாகவும், இந்த நிறுவனங்களின் கூட்டு வாழ்வு சமூகத்தின் பொது நலனுக்கு பங்களிக்கிறது என்றும் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தெரிவித்தார். கூட்டத்தில் டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள், காரைக்கால் என்ஐடியின் முக்கிய பேராசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ தேவி ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் 96ஆம் ஆண்டு சடல் உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு சடல் உற்சவ விழா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அம்பாள் மின் அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அனுபவித்தார். வரும் 16ஆம் தேதி மகிஷாசுர மர்தினி விழா, 18ஆம் தேதி பாரிவேட்டை, 19ஆம் தேதி அரங்கர் அனந்த சைர விழா, 22ஆம் தேதி முப்பல்லக்கு விழா நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 23ஆம் தேதி மாலை சடல் உற்சவம் நடைபெறுகிறது. அதனையொட்டி காலை சிறப்பு அபிஷேகம், காலை 11 மணிக்கு மேல் சாதை வார்த்தல், மாலை 4 மணிக்கு மேல் சடல் உற்சவம் நடைபெறுகிறது. 24ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழாவும், 25ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுகிறது. ஊஞ்சல் உற்சவத்துடன் விழா நிறைவடைகிறது. மேலும் தினசரி காலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், இரவு 7 மணிக்கு மேல் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். கலித்தீர்த்தாள் குப்பத்தில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுப்பணித்துறை சார்பில் 66,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மற்றும் மேம்படுத்தும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சிறப்பு கூறு நிதியின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தாள் குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த மிகவும் பழமையான வகுப்பறை கட்டிடங்கள் பொதுப்பணித்துறையின் மூலம் 66,89,000 ரூபாய் செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை 2ஆம் வட்ட கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், 2வது கோட்ட சிறப்பு கட்டிட கண்காணிப்பு பொறியாளர் சுப்பராயன், உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் கருணாகரன், பள்ளியின் துணை முதல்வர் பாக்யலட்சுமி, தலைமை ஆசிரியர் பிருந்தாவதி, கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, உதவியாளர் பூவேந்திரன், யூடிசி பிரேம்குமார், ஒப்பந்ததாரர் முத்து உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலை திட்ட பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 100 நாள் வேலை பணிக்கான பூஜை பிள்ளையார்குப்பம், பொறையூர், அகரம், குருமாப்பேட், சுல்தான்பேட் மற்றும் தொண்டமாநத்தம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் பிள்ளையார்குப்பம் வெள்ளேரி வடமேற்கு பகுதியை ஆழப்படுத்துதல் மற்றும் தொண்டமாநத்தம் வெள்ளேரி தென்கிழக்கு பகுதியை ஆழப்படுத்துதல், சேந்தநத்தம் ஐயனார் கோவிலிலிருந்து சுடுகாடு வரை உள்ள சங்கராபரணி ஆற்றை பலப்படுத்துதல், குருமாம்பேட் ஓடையை தூர்வாறுதல், கொண்டை வாய்க்கால் ஆழப்படுத்துதல் என மொத்தம் 1,25,96,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில்
பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரிகள், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் சரவணன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, பாலாஜி, பிரகாஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகளில் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்காக 77 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிகளை பூமி பூஜை செய்து முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை சுதானா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்கு 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் உமாபதி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இப்பணிகள் மூலமாக சுதானா நகர் மற்றும் அதனை சுற்றி வசிக்கும் சுமார் 36,000 மக்கள் பயன்பெறுவார்கள். புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சியின் 2024-2025 ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி 2024-2025 ஆபீஸ் பேரன்ஸ் இன்ஸ்டலேஷன் செரிமனி நிகழ்ச்சி புதுச்சேரி ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்த ஆண்டின் தலைவராக ரொட்டேரியன் முரளி, சங்க செயலாளராக ரொட்டேரியன் தினகரன், பொருளாளராக ரொட்டேரியன் பாலாஜி மற்றும் இதர பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் ரொட்டேரியன் பாஸ்கரன் மற்றும் மாவட்ட உதவியாளர் ரொட்டேரியன் செந்தில் நாராயணன், முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜோசப் சுரேஷ்குமார், ஜோன் செக்ரட்டரி ரொட்டேரியன் கிருபாகரன் மற்றும் இதர உதவி ஆளுநர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மற்ற ரோட்டரி சங்கத்திலிருந்து வருகை தந்த தலைவர்கள், செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கேலக்சி சங்க உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து வருகிற 25ஆம் தேதி சட்டமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக அங்கன்வாடி பணியாளர்கள் நலச்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர் நலச்சங்க தலைவர் மண்ணாங்கட்டி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும், குறிப்பாக ஊதிய நிலுவை கோரிக்கை சுமார் 14 ஆண்டுகள் கடந்தும் வழங்கப்படாமல் உள்ளது என குற்றம் சாட்டினார். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற போராட்டங்களுக்கு பிறகு கூட அரசு கண்டுகொள்ளவில்லை. எனவே புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி வருகிற 25ஆம் தேதி சட்டமன்றம் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். மேலும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு பரிசீலனை செய்து தகுந்த நிதியை ஒதுக்கி 60 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களை மேலும் தீவிரமான போராட்டங்களுக்கு தள்ளாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் பிறந்த நாளை ஒட்டி அவரை நேரில் சந்தித்து தொழிலதிபரான பத்மாவதி மணிகண்டன் அவருக்கு ஆளுநர மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முன்னாள் அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரத்தின் பிறந்த நாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தொழிலதிபர்களும் நேரில் சென்று சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் திருப்புவனை தொகுதியை சேர்ந்த சமூக சேவையும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டன் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கட் அவுட்டுகள் மற்றும் போஸ்டர்கள் அடித்தும் தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஏராளமான ஆதரவாளர்களுடன் நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு ஆளுநர மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
அக்காடு ஹோட்டலில் நடைபெற்ற அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழா 2வது ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகம் கே பாக்யராஜின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு புதுச்சேரி அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவின் 2வது சிறப்பு ஆலோசனை கூட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்காடு ஹோட்டலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் வெள்ளி விழா நடைபெறுவதை ஒட்டி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் வெள்ளி விழா சிறப்பு மலர் விழா குழுக்களின் ஆலோசனைகள் மற்றும் விழா செலவினங்கள், விழா சம்பந்தப்பட்ட பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் கணேசன், தலைவர் செல்வராஜ், முன்னாள் தலைவர் புகழேந்தி மற்றும் அவைத்தலைவர் மற்றும் அகில இந்திய சமூக நல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடைத்துறை மூலம் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 100% மானியத்தில் ஒரு பால் கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 28 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மதகடிப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருத்துவர்கள் டாக்டர் கதிரேசன், டாக்டர் செங்கேடி முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் ராஜவேல், பத்தையப்பன், கஜபதி, ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலச்சங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலச்சங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் விபத்து காப்பீடு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மஹாலில் சங்கத்தின் மாநில தலைவர் வேலு தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை எஸ்பி மோகன்குமார் குத்துவிளக்கேற்றி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை அளித்தார். மேலும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அம்பலவாணன், புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர் முருகசாமி, முகவர்கள் சங்கம் முத்தமன், புதுச்சேரி பிரதேச இலகு ரக வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பு, புதுச்சேரி சமத்துவ லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சத்யராஜ், கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் விநாயகமூர்த்தி, புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் நலச்சங்கம் TMR விஜய் டிரான்ஸ்போர்ட் அந்தோணிதாஸ், மாநில நிர்வாகிகள் மருதாச்சலம், பழ சம்பத்குமார், மணவாளன், பாண்டியன், முனியப்பன், பாபு, ஐயப்பன், புருஷோத்தமன், சக்திவேல், பாஷா, மணிபாலன், வீரமுத்து, சந்துரு, தேவநாதன் மற்றும் மத்திய, மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு மண்டல பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பில் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மத்திய அரசு விளையாட்டு நலத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டோ பெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பில் பாண்டிச்சேரி மாநில அளவிலான குருகி மற்றும் புன்சே தேக்வாண்டோ போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் சப் ஜூனியர், கேடட், ஜூனியர் மற்றும் சீனியர் என 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளை சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட கிளப் மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியை பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் CEO முத்து கேசவலு, துணைத் தலைவர் கோபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இந்திய தேக்வாண்டோ சம்மேளனத்திலிருந்து அப்சர்வராக வந்திருந்த இஸ்ரா ஸ்டாலின் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி தேக்வாண்டோ சங்க தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்கினார். ஸ்டான்ஸ்போர்ட், பிரிட்டிஷ் மற்றும் கிரைஸ்ட் பள்ளி முதல்வர்கள் பிரீத்தி, அபிராமி, உமா மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் பகவத் சிங் அனைவரையும் வரவேற்றார். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் நன்றி கூறினார். நந்தகுமார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தனசேகர் முன்னிலை வகிக்க மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், அருணா கிளினிக்கல் லேப் அழகரசன், கார்த்திக், ராஜா, சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான போட்டியில் தேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் பள்ளி ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றது. மேஜிக் லேக் தேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் கிளப் 2ஆம் இடத்தையும், பிரேவ் ஆர்ட் தேக்வாண்டோ கிளப் 3ஆம் இடத்தையும் பெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.